ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு ஜீனா குக்ஸ் சேனல். சூப்பரான தர்பூசணி பழத்தை வச்சு ஒரு மில்க் ஷேக் தான் ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். தர்பூசணி பழத்தை வாங்கிட்டு இது மாதிரி கட் பண்ணி சேர்த்து செஞ்சிடலாம். எப்பவும் போல் ஒரே மாதிரி தர்பூசணி பழம் சாப்பிடாம இது மாதிரி கொஞ்சம் யூனிக்காக டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும் இல்லையா? ஸோ எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு வீடியோவில் போய் பார்க்கலாம். இந்த அடிக்கிற வெயிலுக்கு இது மாதிரி குழுன்னு ஏதாவது குடிக்கணும் சாப்பிடணுன்னு தான் தோணுது நமக்கு. ஸோ வாங்க, இது மாதிரி நான் தர்பூசணி பழத்தை வாங்கிட்டு வந்துட்டு இது மாதிரி கொஞ்சோண்டு சின்ன போர்ஷன் அளவுக்கு எடுத்துக்கிட்டேன். அதோட கட் பண்ணி ஓரமாக வச்சாச்சு. அதோட 1/2 லிட்டர் பாலை நல்லா ஃப்ரீசரில் 1 மணி நேரம் வச்சு எடுத்துக்கிட்டேன். காய்ச்சி ஆற வச்ச பால் அதை எடுத்துக்காச்சு. அதோட ரோஸ் மில்க் எசன்ஸ் சேர்த்துக்கிட்டேன். ஒரு சின்ன ரோஸ் மில்க் எசன்ஸ் ஒரு சின்ன மூடி இருக்கும் இல்லையா, அதுலேயே அந்த மூடி அளவுக்கு கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். அப்படி ட்ராப்ஸ் கணக்கில் சொல்கிறதா இருந்தால் 4லேருந்து 5 ட்ராப்ஸ் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ரோஸ் சிரப்பு சிலவங்க வீட்டில் இருக்கும், அது இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். அது இருந்தால் நம்ம சுகரோட லெவல் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கிறணும், அவ்வளோதான். ஏன்னா அதில் ஏற்கனவே சுகர் கலந்துருப்பாங்க, ரூஅப்ஸா அது மாதிரி இதிலலாம். ஸோ இன்றைக்கி நான் சீனி ஒரு 5 ஸ்பூன்ஸ் போட்டுக்கிட்டேன். அதோடு நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பழத்தையும் இதோட சேர்த்துக்கலாம். இது நிறைய பேருக்கு தெரியும், டெல்லியில் ரொம்ப ஃபேமஸான மொஹப்பத் கா ஷர்பத்துன்னு சொல்லிட்டு விற்பாங்க. ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதோட சப்ஜா விதைகள் ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு 2 ஸ்பூன் தண்ணி ஊற்றி ஊற வச்ச சப்ஜா விதைகள். பாதாம் பிஸ்னு நம்ம கொஞ்சம் ஓவர் நைட் ஊற வைக்கணும் தண்ணி ஊற்றி. அப்படி இல்லாட்டிக்கு ஒரு 5 மணி நேரத்துக்கு முன்னாடி பாதாம் பிஸ்னு தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். அதுவும் நல்லா உப்பி வந்துடும் சூப்பராக. அது ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். அதோட ஐஸ் க்யூப்ஸையும் சேர்த்துடலாம். ஸோ ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோடு ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ டெல்லி ஃபேமஸ் மொஹப்பத் கா ஷர்பத் ரெடி ஆயிடுச்சு.